ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். இதை தடுப்பதற்கு யார் முயற்சிகள் செய்கிறார்கள், இந்த விஷயத்தை எல்லாம் நடக்க விடாமல் யார் யார் சதித்திட்டங்களை போடுகிறார்கள் என்பது வரைக்கும் எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு தான் அதை தடுத்து உன்னை மீட்டெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட போராட்டங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்களை நீ பார்த்து விட்டாய். ஆனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் போராட்டம் என்ற ஒரு பேச்சுக்கு இடம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் உனக்கு அழகாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை நான் போராடிதான் பெற்றேன் என்ற ஒரு வார்த்தையை இனிமேல் நீ சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் நல்லபடியாக கிடைத்தது, நான் நினைத்த உடனேயே கிடைத்தது என்றுதான் நீ சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை மிக அற்புதமாக மாற்ற வேண்டும் என்ற முடிவோடு தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய அழகான பிள்ளையே, வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கூடிய சீக்கிரமாக உனக்கு கிடைத்திடும். உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் நடந்திடும். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்து போடும் விதமாகத்தான் நான் நீ கேட்டது அனைத்தையும் தந்துவிடலாம் என்று ஓடோடி வந்துவிட்டேன். நான் சொல்லும் வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது சந்தோஷப்படுவாய். அது நடந்தால்தானே இன்னும் அதிகமாக உன்னுடைய மனதில் சந்தோஷம் வரும். நான் பாட்டுக்கே உன்னிடம் சில விஷயங்களை சொல்கிறேன், ஆனால் உன்னுடைய மனதில் தோன்றுவது, நீங்கள் எல்லாமே சொல்கிறீர்கள், ஆனால் ஏன் இன்னும் என்னுடைய விஷயத்தை எதையும் செய்யாமலேயே இருக்கிறீர்கள் என்று தானே கவலைப்படுகிறாய். கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒரு வார்த்தையை என்றால் அது உடனடியாக நிச்சயமாக உடனே நடக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய ஆசைகள் படியும், உன்னுடைய ஏக்கங்கள் படியும், உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். எத்தனையோ பெயர் என்னிடம் வந்து என் வீட்டுக்கு வாருங்கள் சாயி என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் நான் யாருடைய வீட்டிற்கும் போகாமல் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து இவ்வளவு விஷயத்தையும் பேசுகிறேன் என்றால் நீ எந்த அளவுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை பார். பல பேருக்கு வாய்ப்புகளை தருவேன், ஆனால் அவர்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். சில பேருக்கு வாய்ப்புகளை கொடுப்பேன், ஆனால் அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் என்னையே திரும்ப திரும்ப பேசுவார்கள். நீ எனக்கு ஒன்றும் செய்யவே இல்லை, நீ எனக்கு ஏதாவது செய்தியா என்று. ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை அற்புதங்களை செய்து இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். தங்கமே, உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நடக்கட்டும் என்று இந்த நேரத்தில் ஆசிர்வாதம் செய்கிறேன். உன்னுடைய ஏக்கங்கள் என்னவோ அது நடக்கட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன். இனிமேல் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எந்த அளவுக்கு பலிக்கப் போகிறது என்பது மட்டும் பார். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நடந்திடும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு இடத்தில் தோற்று போய்விட்டோமோ என்று ஒரு நிமிஷம் கூட தோணவே தோணாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை வந்து கொட்டப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை வந்து உன் கையில் கொட்டப் போகிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை சோர்ந்து போய்விட்டது. வாழ்க்கையில் மாற்றங்களே வராதோ என்று. மாற்றங்கள் வரும் நேரம்தான் இது. எவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ பயன்படுத்தி கொள்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுபமாகவே நடக்கும். நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை தரப்போகிறேன் என்பதை மட்டும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் இருக்கிறேன், நிச்சயமாக நான் இருப்பேன். எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக. பல பேர் உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கும் தடையாக, முட்டுக்கட்டையாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வைத்துக்கொள். இவர்களுக்கெல்லாருக்கும் மத்தியில் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது என்று உனக்கு தொந்தரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் நிச்சயமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. ஒரு நாள் கூட மறந்து விடாதே. நான் இருக்கிறேன், நான் எல்லாம் செய்வேன் என்ற நம்பிக்கைக்கு வா.
பொறுத்திருந்தால் எல்லாவற்றையும் ஆளலாம். பொறுத்திருக்க முடியாமல் தான் சிலர் அவசரப்பட்டு சில விஷயங்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள். நீ நல்ல பிள்ளை. இதுவரைக்கும் அவசரப்பட்டு சில விஷயத்தை இழந்தாய். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. எல்லா விஷயத்தையும் பொறுப்போடு நின்று எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு இடத்திற்கு செல்ல இருக்கிறாய். இந்த சாய் ஆகிய நான் எல்லா விதமான அற்புதத்தையும் எல்லா விதமான விஷயத்தையும் உங்களுக்காகவே செய்து கொடுப்பேன். எனக்கு நிறைய பிள்ளைகள், ஆனால் எல்லா பிள்ளைகளும் எனக்கு பிடிக்கும். அதில் முக்கியமாக உன்னை பிடிக்கும். காரணம், யாருக்கும் எந்த துரோகமும் நீ செய்யாமல் இருப்பதினால்தான். யார் வாழ்க்கை எப்படி இருந்தால் என்ன, நம் வாழ்க்கை சரியாக இருக்கட்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் சிலர் அதை சுயநலம் என்கின்றார்கள். அது சுயநலமாக இருந்தால் என்ன, மற்றவர்களுக்கு அதனால் எந்த துன்பமும் இல்லையே. எவ்வளவு கவலைகள் வந்தாலும் வாழ்க்கையை மட்டும் ஒருபொழுதும் வெறுத்து விடாதீர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்க்கையின் நிலைமையானது அழகாக மாறலாம். நீ எதை எதிர்பார்க்கிறியோ அது நடக்கலாம். எல்லா விஷயமும் உனக்கு பிடித்தது மாதிரி இருக்கும். கவலைகள் இருந்தால் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். நான் இருக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உனக்குள் நீயே ஏற்படுத்திக்கொள். 1000 பேர் நிறைய வார்த்தைகள் சொல்லி காயப்படுத்தினாலும் இந்த சாய் இருக்கிறார். இவ்வளவு பேருடைய வாயையும் அவர் மூடுவார். நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்று நம்புங்கள். நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றும். காலம் முழுவதும் உங்களுக்கு முழு பாதுகாப்பையும் முழு விஷயத்தையும் கொடுப்பேன். யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ, பணம் இல்லை, பதவி இல்லை, உங்களிடம் எந்த ஒரு பொருளும் இல்லை என்று யாரெல்லாம் பணத்தை வைத்து கொண்டும் பதவியை வைத்து கொண்டும் நிறைய விஷயத்தை உங்களிடமிருந்து மறைத்து கொண்டும் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு மத்தியில் அவர்களை விடவே நீ மிகப்பெரிய ஒரு ஆளாகும் வகையில் நான் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக நடத்தி வாழ வைப்பேன். உன்னுடைய ஆசைகள் என்ன, உன்னுடைய ஏக்கங்கள் என்ன, எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு உன்னை அப்படியே விடுவேனா? உன்னை எந்தெந்த இடத்திற்கு கொண்டு சென்று உன்னை எந்தெந்த இடத்தில் உன்னை அழகாக வாழ வைக்க வேண்டும் என்று இந்த சாய்க்கு தெரியும். சுலபமாக உன்னை விட்டு விட்டு போகவே மாட்டேன். ஏன், உன்னை விட்டு எங்குமே நான் செல்ல விரும்பவே இல்லை. என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இப்பொழுது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்பம், யோகம், சந்தோஷம் அனைத்துமே உனக்கு ஒன்றாக சேர்ந்து வரும். நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு நானே துணையாக இருந்து அனைத்தையும் வழங்குகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.